ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்ச் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம தமிழ்நாடு சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சரான பைமோட் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் மொபைல் அப்ளிகேஷன். நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரிஸும் வந்து ஆர்ட்ரு பண்ணோம்னா ஆன்லைனில் அவங்களே நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, லிங்க்கை யூஸ் பண்ணி செக் பண்ணி ஆர்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இங்கிலாண்டும் 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கிலாண்டுக்கு தான் 2 சேஞ்சுமே மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லணும். பிகாஸ் பெட்வெலுக்கு பதிலாக இது ஜேம்சன் ஸ்மித்துன்னு ஒரு T20 பிளேயர் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி அட்டிக்ஷனுக்கு பதிலாக கிரேஸ்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் பேட்டிங் பவுலிங்கில் 2 டிபார்ட்மெண்ட்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியாவோட 2 சேஞ்சஸ் வந்து அவ்வளோக்கா மேட்ச்சில் இம்பேக்ட் தரல. ரிங்கு சிங் வந்து பேக் ஸ்ட்ரெயின் மூலயமா வெளியில் இருந்தார். ஸோ அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் ஆடினார். ஸோ அப்புறம் ஜுரல் ஆடினார் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக. ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் மட்டும் எடுத்தார். பேட்டிங்கில் ஒரு உட் ஒரு நோபால் போட்டதுக்கப்புறம் ஒரு 16 யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ இதை சேஞ்சஸ். ஸோ நம்ம இன்னிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட் மேட்ச் ஆட்டியே பிளிப் சால்ட்டை வந்து நிற்க வச்சு அவுட் எடுத்தார். ஸோ ஃபஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் கிடச்சது. அடுத்தது வந்து பட்லர் 1 டவுன் வந்து அவரோட இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ அக்சர் பட்டேல் வந்து பட்லருக்கு வந்து எண்ட் இன்னிங்ஸ் தந்தாங்க. இங்கிலாந்து என்ன தான் வந்து பேட்டிங் சொதப்பியிருந்தாலும் குறிப்பிட்ட ஓவர்ஸில் ஒரு 13-14 ஓவர்ஸில் ஒரு 120 ரன் வந்தங்காட்டி ஒரு 160 டீசெண்டான டார்கெட் வந்து இந்தியாவுக்கு வந்து செட் பண்ண முடிஞ்சு. ஸோ பிக் ஆஃப் த பவுலர்னு பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்திருந்தார், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து சார்பாக யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா 2 பேர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இல்லை ஸ்மித் அண்டு கிரேஸ் அவங்க 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜாஸ் பட்லர் வந்து எப்பவும் போலவே வந்து நல்லா ஆடியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆஃப் தி பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போட்டார், ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட், அபிஷேக் சர்மா கூட ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் ஒரு 2 6-4 போனதுக்கப்புறம். ஸோ இதான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ 160 டார்கெட் ஆட்ட இந்தியா சேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் இந்தியாவோட ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் புவராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் ரூம் கொடுத்து ஆஃப் சைடு அடிக்க பார்த்தாரு, ஆனால் அவர் வந்து நினச்சதை பண்ண முடியல. ஸோ ஆர்ச்சரோட ஒரு பால் ஷார்ட் பாலுக்கு வந்து அவுட் ஆனார். ஸோ அபிஷேக் சர்மா தான் ஃபஸ்ட் அவுட் ஆனார். ஸோ மார்க் வுட்டோட ஒரு இன்கமிங் பாலுக்கு பிக் ஷாட் ஆட போய் LBW ஆனார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட 2 டவுனுஸான சூரியகுமார் யாதவும் அவரோட பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் அவரும் வந்து ஒரு 2 பவுண்ட்ரி செட் அடிச்சுட்டு ஒரு லேட்டாக ஒரு ஷாட் ஆட போய் அவுட் ஆனார். ஸோ 1 டவுனான வந்து திலக் வர்மா தான் வந்து இந்தியாவோட இன்னிங்ஸ் ஓரளவுக்கு ரெக்வயர்ட் ரன் ரேட்டையும் இந்தியாவோட ஒரு மொமெண்ட்டையும் கேரி ஓவர் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போனார்னே சொல்லலாம். பிகாஸ் அவர் தான் வந்து நடுவில் அட்டாக்கிங் ஷாட்ஸ் மெயினாக வந்து பேக் ஆஃப் தி கிரவுண்டில் நிறையா ஷாட்ஸ் அடித்து நிறைய பவுண்ட்ரி சிக்ஸஸ் எல்லாம் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் திலக் வர்மாவுக்கு யாருமே ஒரு ரன்னிங் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஸ் மாதிரி போயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜாஸ் பட்லர் நடந்துச்சு பார்த்திங்களா, 130 ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ 130 மட்டும் ஒரு போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி திலக் வர்மாவுக்கு இதே தான் நடந்துச்சு. ஜுரல் வந்து ஃபஸ்ட் மேட்ச் இதுதான் அவருக்கு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் வந்து கிடச்ச சான்ஸை யூஸ் பண்ணல. ஐ திங்க் ரிங்கு சிங் இந்த மேட்ச் ஆடிருந்தால் மேட்ச் வந்து ரிசல்ட் ஒன்றுமே இந்தியா பக்கம் ஈஸியாக இருந்திருக்கும். பிகாஸ் அவரும் நல்லா திலக் வர்மாவாட்டி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார், அதை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட ஆல்ரவுண்டர்ஸ் வந்து வந்தாங்க. ஹர்திக் பாண்டியா வந்தோடனே டக்குன்னு ஒரு நல்ல டச்சில் இருந்தார். ஆனால் ஒரு ஷார்ட் பாலான கிரேஸ் வந்து நல்ல ஒரு பவுன்சர் போட்டதில் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர் வந்தார். ஸோ அவர் நடுவில் ஸ்டார்டிங்கில் அட்டாக்கிங் போனாலும் கடைசியில் வந்து ஒரு நோபால் அதில் ரஷீட் ஒரு கேட்ச் விடுவார், அடுத்தது ஒரு நோபால் போடுவார் மார்க் வுட். அதுக்கப்புறம் வந்து மொத்தம் 14 ரன்ஸு வந்து ஸ்கோர் பண்ணி ஒரு மொமெண்டட்டை வந்து ஈஸியாக்குவார் இந்தியாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதில்லை. கடைசியில் அவுட் ஆகிட்டு போனாலும் அக்சர் பட்டேல் வந்து முடிச்சு தந்துடுவார்னு பார்த்தா அவர் அவுட் ஆனார். ஸோ அடுத்ததாக வந்து
ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங் வந்து சும்மா ஜஸ்ட் வந்தார் போனார். ரவி பிஷ்னாய் வந்து இம்பார்ட்டண்ட்டான டைமில் பவுண்ட்ரிஸ் அடித்து இந்தியாவுக்கு வந்து திலக் வர்மா கடைசியில் ஃபினிஷ் பண்ணி இந்தியா வந்து செகண்ட் T20 சூப்பராக ஜெயித்தாங்க. ஸோ மெயினாக இந்தியா ஜெயித்ததுக்கு காரணம் திலக் வர்மா, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தரோட அந்த மினி கேமியோ, அப்புறம் இந்தியாவோட பவுலிங், நல்ல குட் பவுலிங். தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபார் திலக் வர்மா என்ன தான் வந்து 2 செஞ்சுரி சவுத் ஆஃப்ரிக்காவில் அடிச்சுட்டு வந்திருந்தாரும், ஒரு சேசிங்கில் ஒரு ப்ரெஷரான டைமில் ரன்னிங் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருந்தப்போ வந்து மினி கேமியோ வாஷிங்டன் சுந்தரும் ரவி பிஷ்னாய் ஆடினதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து சோலோவாக ஒரு சைடு நின்று மேட்சை முடிச்சு தந்தார். ஸோ இது இந்தியாவுக்கு வந்து ஒரு குட் சைன். பிகாஸ் நம்ம அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுறப்ப நமக்கு சேசிங்கில் இது மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தேவைப்படுது.